மனசாட்சிடா. நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா லவர் படம். லவர் படம் வந்து முந்தா நேற்று பார்த்தேன். ஆக்சுவலாக நேற்று மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு போயிட்டு அந்த ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது லவ்வரை விட. ஸோ அதனால் வந்தோடனே நேற்று அதை போட்டுட்டேன். இந்த படம் வந்து திங்கக்கிழமையாக பார்த்துட்டேன். திங்கக்கிழமை நைட் ஷோ போனேன் தேட்டருக்கு, போய் பார்த்துட்டு வந்தேன் ஈஏல. ஸோ படம் வந்து ஓகே தான். நான் மணிகண்டன் அண்ணன் வந்து ஹேட்ஸ் ஆஃபு. அவர் ஆக்டிங் குட் நைட்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஜெய் பீமில் பார்த்துருப்போம். ஹேட்ஸ் ஆஃப் ஆக்டிங் தான். இதில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு மேலே உயிராகவும் இருக்கிறாரு. அதே திட்டி வடிச்சும் கொட்டுறாரு அசிங்கமாக எல்லாரும் முன்னாடியா. சந்தேகப்பட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போயிட போகிறாளோ, ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் கூடனா அஃபேர் வச்சு அட்டாச் ஆகிடுவாளோன்ட்டு ஒரு சந்தேகத்தால் ரொம்ப தான் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப அவ்வளோ உயிராக நேசிக்கிறாரு, விரும்புகிறாரு. இது மணிகண்டனோட கேரக்டர். ஸ்ரீ கௌரி பிரியா இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து யாருன்னா நம்ம மாடர்ன் லவ் சென்னை எபிசோட் 1 லால் குண்ட பொம்மைகள். நான் இந்த மாடர்ன் லவ் சென்னை ரிவ்யூவே போட்டிருப்பேன் என் சேனலில், அதில் போயிட்டு பாருங்கள். அப்போ கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி பாருங்கள் வரும். அப்போயே நான் போட்டிருப்பேன் மாடர்ன் லவ் சென்னை. ஸோ அந்த சீரீஸில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து மேடுன்னு ஒரு படம் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி லவ்வரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஆக்டிங்கு. என்னன்னா காலேஜில் 2 பேரும் நல்லா லவ் பண்ணுறாங்க. சண்டை வருது, லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி உருகி கடைசியில் வேலைக்கு போகிறான். அவர் வந்து ஒரு கெஃபே வைக்கணும் வீட்டில். அம்மா கிட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்து கொஞ்சம் தெருப்பொறுக்கியான அப்பா. நம்ம சரவண வசந்த் நடிச்சிருக்கிறாப்புல. ஸோ தெருப்பொறுக்கி அப்பா, ஊர் பொறுக்கி அப்பா. ஸோ அந்த கேரக்டரில் நம்ம சரவணன் ஐயா நடிச்சிருக்கிறாரு. ஸோ அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதில். ஸோ மணிகண்டன் அண்ணா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறாரு. டிசைனர், ஒரு நல்ல டிசைனரு. மேடமும் லவ் பண்ணுற மேடம் வந்து கௌபிரியா மேடம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேனேஜர், டிசைனராக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து கடைசியில் அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் கேதரிங்ஸு எல்லாம் கொலெக்ட் பண்ணி ஜாலியாக ஐடி கம்பெனிலாம் எப்படி இருப்பானுங்க, பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணால் லட்சக்கணக்கில் 50,000 60,000 சம்பாதிக்கிறவன், லோன் போடுறவன் என்ன பண்ணுவான், போவான் வாரத்துக்கு ஊருக்கு போவான், வருவான், கார் எடுத்துகிட்டு போவான், விளாக் பண்ணுவான், இது பண்ணுவான், அது பண்ணுவான். சில பேர் விளாக் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு ஃபேமஸ் ஆவாங்க. என்ன மாதிரி நான் விளாக் பண்ணல, நான் மனசாட்சிடா. ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுத்து விளாக் போட்டு அவங்களுக்கு அவங்க ஃபோனுக்குள்ளே வச்சுப்பாங்க ஸ்டோரேஜை நல்லா பெருசாக. ஸோ இதை தான் என்ன பண்ணுவாங்க. இது மணிகண்டன் நான் வந்து நல்லா தம் அடித்து உறிஞ்சி படம். இந்த படத்தில் ஃபுல்லாக தம்மு பேக்கெட் எங்கே தான் கிடைக்குதுன்னு தெரில. நிமிஷமாக தம் அடிக்கிறாரு மணிகண்டன் அண்ணன். ஒரே ஒரு வாட்டி ராயல் சேலஞ்ச் விஸ்கி ஒன்று அதெல்லாம் ஒரு போஸ்டரில் பார்த்தேன் சத்யன் தேட்டரில். இப்படி பார்க்கும்போது படம் நான் ஈஏல பார்த்தேன். அந்த போஸ்டர் இப்படி பார்த்தேன், சரி சரக்கு தான் இருக்கும்போது படம் ஃபுல்லாக 18+ தான். அசிங்கமாக பேசுகிறாரு, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆனாலும் சர்டிஃபிகேட் யூஏன்னு தான் கொடுத்து வச்சுருக்குறாங்க படம். ஆனால் அசிங்கமாக நிறைய பேசுகிறாங்க. பீப் சவுண்ட் வச்சு மியூட் பண்ணிடுறாங்க. ஸோ லவ் பண்ணுறா லவ் பிரிதி சேருது திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் ஃபைட்டு வருது. காதலிக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். நான் எவ்வளோ காதலிக்கல, எனக்கு தேவையும் இல்லை. ஸோ இதுதான் நடக்குது படத்தில். கடைசியில் சண்டை வர்றாங்க. கடைசியில் டேவிட் புண்டை அப்படின்னு கேட்டுட்டுறாங்க படத்தில். டேவிட் பும்ப்டா. ஸோ அசிங்கமாக பேசக்கூடாது. ஸோ இந்த வார்த்தை கேட்டுடுறாங்க. ஸோ அதால் லவ் பிரேக்கப் ஆகிடுது. இங்களால் சுதந்திரமாக இருக்க முடியல. அது பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு இப்படி கேட்குறான் அப்படி கேட்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ காலம் போல நீ அவன் கூட எப்படி வாழுவ. ஸோ அதனால் அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சகுனி, ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம மணிகண்டனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஸோ வந்து கெடுக்கிறா அவன். ஸோ கடைசியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அன்றைக்காவது அம்மா கிட்ட பேசுகிறாங்க. லவ் பண்ணுற கௌரி பிரியா மேடம் வந்து அவங்க வீட்டுக்கு
வராங்க, பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இந்த பையன் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவங்க அப்பாவை தான் வந்து சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளைய சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு பிறகு வெளியில் வந்து நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு சேருவார் அண்ணன், அப்புறம் மறுபடியும் இந்த வேலையை விட்டுருவார் ஒழுங்காக வேலை பண்ணான்னு. ஸோ ஆனால் கஞ்சாவும் நிறைய சீன் இந்த படத்தை காட்டிக்கிறாங்க. ட்ரக்கு மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஆனால் ட்ரக் இல்லை. ஸோ கொஞ்சம் கெட்ட பழம் வந்து தம்மு சர கூட நிறுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படின்னு நடந்திருக்கு. சரி, படத்தில் இருந்தாலும் அவங்க டேரக்டர் ஸ்கிரிப்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதனால் நமக்கு தெரில. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நானும் எதனா ஒரு சீன் அப்படி நடிக்கணும்னு சொன்னால் நடிச்சு தானே ஆகணும். ஸோ அது வந்து இது மற்றபடி கடைசியில் சேரல. லவ் 2 பேரும் மனதார பிரிஞ்சிடுறாங்க. கடைசியில் அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மன்னிச்சு இவங்க ஏற்றுந்தா, இந்த மேடம் அவங்கள மன்னிச்சு ஏற்றுந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ கடைசியில் இந்த அம்மா வந்து போட்டில் உக்காந்துட்டு போகிறாங்க. அவரு தனியாக அவர் கேஃபேவும் வச்சிட்டாரு. கிளைமேக்ஸில் முடிஞ்சு போச்சு. ஸோ லவர் குட் லவர், பேட் லவர் இல்லாதவங்க சிங்கிள் பசங்களாம் என்ன மாதிரி இருக்கிறவன் இந்த படத்தை போயிட்டு தேட்டரில் பாருங்க. புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். பாய்.